அல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்காய் மாத்திரம் வாழ்வேன். பிசாசு சொல்றதை நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாதே, ஞாயிற்றுக்கிழமை சொந்த காரியத்துக்கு போகும். இதுதான் பிசாசு சொல்றது. சரிங்களா? நம்ம அப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுக்காம நம்ம சொந்த காரியத்துக்கு ஓடிட்டானாவே அன்னைக்கு யார் சந்தோஷப்பட்டான்? பிசாசு சந்தோஷப்பட்டான். அதனால பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுங்க? மகிமைப்படக்கூடாது. உடம்பு சரியில்லை, வீட்டில் இருந்து ஜபத்துக்கு போகாத. ஜபத்துக்கு எதுக்கு போகிறேன்? சோத்துறேன். உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகிறேங்க? உடம்பு சரியில்லைன்னு எங்கே போகிறேங்க? ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஏன் போனால் டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணுவார், சுகம் கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தா அந்த டாக்டர் கூட கர்த்தர் பரமவந்தம். அல்லேலூயா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கூட இங்கே வந்தால் தெய்வீக சுகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. பலவீனத்தோடு கடந்து வந்தனா கர்த்தருடைய சமூகத்தில் பிசாசு பலவீனா நீ சர்ச்சுக்கு போக ரெஸ்ட் எடு அப்படிம்பா. சோத்திரம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இவனையா நம்ம மகிமைப்படுத்துறது? நம்ம ஏசப்பாவை மகிமைப்படுத்தினா அவர் நமக்கு சுகத்தை தந்துடுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் உங்களை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்வீரா? ஒரு நாள் நாங்கள் சத்துருவாகிய சாத்தானை மகிமைப்படுத்தக்கூடாது. தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்தாத எந்த காரியம் எங்க வாழ்க்கையில வேண்டாம். அவரை மகிமைப்படுத்தாத எந்த செயல்பாடும் எங்க வாழ்க்கையில வேண்டாம். நிச்சயமாய் நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோமா ஒடுக்கிறவன் ஒளிந்து போவான். அல்லேலூயா. ஒடுக்கிற சத்துருவாகிய சாத்தான் அவன் ஓடி போவான். இவன் என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டான், என்ன நான் சொல்றதை கேட்க மாட்டான், அவங்க அப்பா இயேசு சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா.